ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ சீக்கிரமாக இன்னொரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணுவோன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சது இல்லை. வர்மன் சொல்கிற மாதிரி சொப்பனத்திலும் கண்டில்ல. இந்த புதுசாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் நல்ல பெட்டர் சைஸோட பெட்டர் குவாலிட்டியோட பண்ணலான்ட்டு அதுக்காக ஒரு அக்ரிலிக் பேனல் கேபினெட் வாங்கியிருக்கோம். இது ஒரு 5.1 சிஸ்டமாக இருக்க போகுது. நல்ல பேனல் வந்து நல்ல ஹெவியான ஒரு கேஜ் பேனல் தான் கேபினெட்டு. இது கூட நம்ம என்னென்ன பார்ட்ஸ் வாங்கியிருக்கோங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் இந்த பேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல்ஸு இந்த கேபினட்டோடையே நமக்கு வந்து ஃப்ரீயாக இது வந்துடுது. இந்த நாப்ஸும் இதுவும் வந்துடுது. நட்ஸ் ஃபுல்லாக வந்துடும், அந்த செட்டு ஃபுல்லாக வந்துடுது. அது இல்லாமல் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா நாபும் வாங்கியிருக்கேன், லைட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி. நான் அதை உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பவர் சுவிட்சு. நெக்ஸ்ட்டு 3-pin செலக்டர். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல்ஸு. 6 சேனலுக்கு 6 கண்ட்ரோல்ஸு. ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல். இது வந்து சாம்கான் கம்பெனியோடது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனலில் மெயினான ஐட்டம்னு பார்த்தா நமக்கு யூஎஸ்பி போர்டு, பகாரியாவோடது. ஒயிட் டிஸ்பிளே வச்சு வாங்கியிருக்கேன். இது நல்லாயிருக்கும், அக்ரிலிக்கில் போடுறப்போ நல்லாயிருக்கும். இதில் வந்து நமக்கு இந்த பேனலில் வந்து யூஎஸ்பியை தனியாக செப்பரேட் பண்ணி மாட்டணும். அது எப்படிங்கிறதும் ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் பேனல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பேக் பேனல் பார்ப்போம். பேக் பேனலில் பார்த்தா ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கார்டு. நான் வந்து இப்போ 3-pin கார்டு வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் ஹெவியான செட் அப்படிங்கிறதுனால 3-pin எர்த்திங்கோடு இருந்தால் பெட்டர். அதுக்கப்புறம் ஃபியூஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர், எல்லா சேனலுக்கான ஸ்பீக்கர் சாக்கெட்டு. ஆர்சிஏ பின்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ செட்டு. இதில் புஷ்ஷஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தா மெயின் போர்டு. நமக்கு ஸ்டீரியோ போர்டு வந்து நான் இப்போது சக்தியில் வாங்கியிருக்கேன். சக்தியில் 4-fit ஸ்டீரியோ போர்டு இது, அதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷானில் வந்து நமக்கு சப்பு ப்ரீ ஷானில் ஜேபிஎல் குவாலிட்டி சப்பு ப்ரீ ஷானில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சக்திலேயே வந்து பிடி போர்டு, பேஸ் டபுள் போர்டு, அதுவும் சக்தி தான். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட்டிவ் ஆடியோஸ்லேருந்து நமக்கு சப்புக்காக 2-fit மோனோ ஆம்ப் போர்டு. அதுவுமே ஜேபிஎல்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம ஜேபிஎல் பண்ணலைனாலும் நல்ல குவாலிட்டியாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பேனலில் நமக்கு
ஒரு 3 இன்ச் ஃபேனு வாங்கியாச்சு. இந்த கேபினெட்லேயே நமக்கு grill வந்துடுது, அதனால் நமக்கு grill வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேபினெட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு இந்த FT003 ரஷ் பாக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துட்றாங்க, நம்ம கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தா மெயினாக இதை முடிச்சிருவோம். ஷீல்டு ஒயரும் ரிப்பன் ஒயரும் வாங்கியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறதுக்காக இந்த புஷ் செட்டு வாங்கியிருக்கேன். இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஆம்ப் வந்து ஒரு 2.1 ஆம்ப் தான் இப்போதைக்கு ரெடி பண்ணாலும் கேபினெட் வந்து 5.1 கேபினெட்டு. ஸோ இதை ஃப்யூச்சருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாக்காக 10 ஆம்ப்ஸ் போட்ட ஆம்ப்ளிஃபையர் வாங்கியாச்சு. நல்ல ஹெவியான ஆம்ப்ளிஃபையர், காப்பர் வைண்டிங் HT ஆம்ப்ளிஃபையர். இதையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை போர்டு. பவர் சப்ளை போர்டு நம்ம ஹெவி ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மெட்டல் டயோடு வாங்கியாச்சு. நமக்கு USB பிளேயருக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர், USB வோல்டேஜ் ரெகுலேட்டர், ஹீட் சிங்க்கு, இந்த செக்ஷனுக்கு ஒரு ஃபில்டரு, பவருக்கு இருக்கிற 10,000 MFD இருக்கிற கெப்பாசிட்டர். இதுதான் அந்த அக்ரிலிக் நாபு, LED போடுற அக்ரிலிக் நாபு. ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கு. இந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.